அவன் பாதியிலே சூறை செடிக்கு கீழே படுத்து போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது கர்த்தர் வந்து தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பிரியமானவர்கள், இரத்தம் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமேன். சத்துருவின் திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவா? நம்மேல் கோபம் கொண்டு நம்மை எப்பொழுது விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனுக்கு விழுங்க நம்மை விட்டு கொடுக்கவா தேவன் நம்மை இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார்? இல்ல, பரத்திலிருந்து கொடுக்கப்படாமல் நம்மேல் ஒரு அதிகாரமும் இராது. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்கள். இந்த நிச்சயம் தாவீதுக்கு இருந்ததுனால தாவீது நிம்மதியா படுத்து தூங்கினார். சத்துருக்கள் எவ்வளவாய் நெருங்கி பெருகி சுட்டி இருந்த போது தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி நித்திரை செய்வேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எப்படிங்க தூங்க முடியும்? தாவீதுக்கு தெரியும், அவர் அனுமதிக்காம என் நிழலை கூட சத்துருவுக்கு தொட முடியாது. அது